When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trading art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every single day you can begin the competition. Get profit with your every trade. Just know that Forex is your mission. Forex is my life. Forex is my life. Good evening, friends. நம்ம இந்த வாரத்துக்கு முன்னாடி டெக்னிக்கல் ப்ரிவ்யூ பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபண்டமெண்டல் ஓவர்வியூ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஓவர்வியூன்னு அப்படி பார்க்கும்போது கடந்த வாரம் நடந்ததுல ஒரு மேஜரான ஒரு விஷயம்னு பார்க்கும்பொழுது நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். இங்கிலாந்துக்கு உண்டான அந்த ஒரு பிரெக்சிட் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஒரு லாங் டைமா போயிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சால்வ் ஆகாத ஒரு இஷ்யூ தான். ஏன்னா அவங்க சொல்லப்போனாக்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அவங்க வெளியில வர வரையிலுமே டெய்லி டே பை டே ஏதாவது ஒரு மேஜரான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரெக்சிட் அப்படிங்கிறது நீங்க ஒரு பவுண்ட் ரிலேட்டடான பேர்ல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அது பிரெக்சிட் ஒரு மேஜரா இருந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இனியோட முடிஞ்சிடும் நாளையோட முடிஞ்சிடும் சொல்ல முடியாது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த வாரம் என்ன ஒரு மேஜரான ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க யூஎஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் எஃப்எம்சி ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நைட் அல்லது வரக்கூடிய புதன்கிழமை நைட்டு இருக்கு 12:30க்கு. அது ஃபோர்காஸ்ட்டை பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கடந்த வாரமோ அல்லது லாஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2.25% இருந்துட்டு இருக்கு. அது 0.25% வந்து இன்க்ரீஸ் ஆகி 2.50% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஃபோர்காஸ்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து மேக்ஸிமம் சான்சஸ் 2.50 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க லாஸ்ட் அவங்களுடைய ப்ரீவியஸ் ஒரு ஃபியூ மீட்டிங்ஸ்க்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த இயருக்குள்ள இன்க்ரீஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 2.50 அவங்க வந்து 2.25 2.50 இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அடுத்த மேஜரா நம்ம அடுத்ததா இருக்க பார்க்கும்போது அதே மாதிரி ஜப்பானுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் எந்த சேஞ்சஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டை பொறுத்த வரையிலும் மேபி அவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்கமிங்ல எப்படி இருக்கும் அவங்களோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வேணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதர்வைஸ் இந்த வாரம் மேஜரா நம்ம பார்க்கும்போது ஜப்பானுடைய ரேட் ஸ்டேட்மெண்ட்டும் எஃப்ஓஎம்சியோட ரேட் ஸ்டேட்மெண்ட்டும் கொஞ்சம் மேஜரா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அடுத்ததா பார்க்கும்பொழுது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிசம்பர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இயர் எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஐ திங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் அண்ட் ஃபோர்த் வீக் வந்துட்டு நெருங்கிட்டோம். ஸோ இந்த வீக்ல கிறிஸ்மஸ் வரப்போது நெருங்கிட்டோம். கிறிஸ்மஸ் நெருங்கினதுனால ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடா மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரேடிங் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால மார்க்கெட்ல முடிஞ்ச வரைக்கும் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் வீக்லயும் சரி அதே மாதிரி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லயும் சரி ட்ரேடிங்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் வந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்ல நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஈவன் சொல்ல போனாக்க இன்டர்நேஷனல் பேங்க்கு கூட வந்து இந்த டைம்ல ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ வால்யூம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மூவ்மெண்ட்ஸ் ஒன்றும் பெருசா எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம
வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு, வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஸ்ப்ரெட் எல்லாமே ஹையரா இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு லீவ் பீரியட் உங்களுக்கு முடிஞ்சிட்டு, கிறிஸ்மஸோ நியூ இயரோ முடிஞ்சிட்டு திரும்ப அடுத்து மார்க்கெட்டுக்குள்ளார என்டர் ஆகும் பொழுது எந்த கரன்சிக்கு உண்டான டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கோ, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல மார்க்கெட் ரொம்ப ஒரு அப்நார்மலா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ட்ரேடர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு பீரியட்ல இருந்து ஒரு 2 வீக்ஸ் மார்க்கெட்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்ப டெக்னிக்கல் ப்ரீவியூ பார்க்க போலாம். டெக்னிக்கல் ப்ரீவியூ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யூரோ யூஎஸ்டி. யூரோ யூஎஸ்டி நம்ம லாஸ்ட் வீக் ஆக்சுவலா சொல்லியிருந்தோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இங்க இருந்து மார்க்கெட் அப் ஆகும், பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா ஒரு டவுன் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டிங் பிரைஸ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்க மார்க்கெட் பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். எண்ட் ஆஃப் த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று பெருசா வந்து எண்ட் ஆஃப் த வீக் வந்து பார்க்கும் பொழுது நம்ம முன்னாடி எந்த லெவல் சப்போர்ட் சொல்லியிருந்தோமோ, ஸோ சப்போர்ட்ல இருந்து ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீக் உங்களுக்கு மார்க்கெட் நல்லா பை ஆயிருந்தது. எண்ட் ஆஃப் த வீக் இந்த வீக் வந்து பார்க்கும்போது திரும்ப அங்கிருந்து மார்க்கெட் திரும்ப செல் ஆகி அகைன் நம்ம அந்த சப்போர்ட்டிங் பிரைஸ்லயே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட் சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்ப கரண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் பைல ஹோல்டு பண்ணுங்க. யூரோ யூஎஸ்டி பொறுத்தவரைக்கும் பைல ஹோல்டு பண்ணுங்க. ஸோ அந்த லாஸ்ட் வீக் அந்த பிரெக்சிட் கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருந்ததுனால பவுண்டும் சரி யூரோப்பும் சரி ஒரு சடன் டவுன் ஆனது. நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்ல இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா பிரெக்சிட்டோடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு யூரோப்பியன் கரன்சிஸ்ல ரொம்ப மேஜர் இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் பொறுத்தவரையிலும் எல்லா கரன்சிஸுமே உங்களுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தது. ஆல்ரெடி பை பண்ணவங்களும் சரி நியூவா ட்ரேட் பண்ணக்கூடியவங்களும் சரி தாராளமா பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் டார்கெட் ரீசன்ட் ஹை தான். ஆக்சுவலா முன்னாடி சொல்லிட்டு இருந்தது போல ரீசன்ட் ஹை. அடுத்து நம்ம சொல்லிட்டு இருந்தது போல 1.1505 அடுத்த டார்கெட் 1.1757 கூடிய பிரைஸ் வரைக்கும் மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுடைய இந்த ரீசன்ட் லோ தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். இந்த ஒரு லாங் டைமுக்கான ரீசன்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ பிரைஸ் தான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது GBPUSD. GBPUSD நம்ம முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அது வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த டே பை டே வரக்கூடிய விஷயங்களை பொறுத்து உங்களுக்கு மார்க்கெட்ல இம்பாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஷார்ட் டைம்ல. ஏன்னா பவுண்டுல வந்து ஒரு வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ யாருமே ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் இன்னும் யாருமே என்ட்ரு ஆகலை. ஏன்னா கிளியரான உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டேட்டஸ் தெரியல அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் ஒரு ஷார்ட் டைம் ஒரு ஸ்மால் ட்ரேடர்ஸோடைய வால்யூம்ஸ் மட்டும்தான். அதனால பவுண்டை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இல்லை நான் பவுண்டில் தான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா லோ வரும்போதெல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுங்க, செல் பண்ணிடாதீங்க. லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்க, செல் பண்ணிட வேண்டாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டி நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருப்போம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு அப்ட்ரன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டு கிளியரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்ட் கிளியர் ஆயிருச்சு மார்க்கெட்ல. இப்ப கரண்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் வீக்கே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட்டிங் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மூவிங் ஆவரேஜ் 200 பிரகாரம் இந்த சப்போர்ட்டிங் ஜோன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகே, எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு வாரத்தோடைய தொடக்க ஒரு 4 நாள் உங்களுக்கு ஒரு லைட்டா சின்னதா ஒரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப் ஆகிட்டு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த வீக்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நியூட்ரல் ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இது இந்த வீக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா நீங்க பை பண்ணுங்க. பை பண்ணிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய அடுத்த டார்கெட் ஆக்சுவலா 1.7478 அதுக்கு அடுத்த டார்கெட் 0 ஆக்சுவலா இனிஷியல் டார்கெட் 0.7478 அடுத்த டார்கெட் 0.7774 உங்களுடைய டார்கெட் நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் பை பண்ணுங்க, செல் பண்ண வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இருந்த ப்ரீவியஸ் இருந்த டவுன் ட்ரெண்ட் டோட்டலா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. இப்போ வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு. அப் ட்ரெண்ட் சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருந்துட்டு இருக்கு. தாராளமா பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா நம்ம சொன்னா அடுத்த 2 டார்கெட் நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது நியூசிலாந்து யூஎஸ்டி. நியூசிலாந்து யூஎஸ்டியும் அதே மாதிரி தான். டோட்டல் அப் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு எண்ட் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. அப் ட்ரெண்ட்ல உங்களுக்கு இவ்வளவு தூரம் போனதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் இது ஒரு எண்ட் ஆஃப் த வீக் வந்து ஒரு சின்ன ஒரு
ஒரு ஃபியூ பிப்ஸ் உங்களுக்கு டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நியர்பை போற சப்போர்ட்டிங் பிரைஸ் ரேஞ்சில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மூவிங் ஆவரேஜ் 200 பிரகாரம் 100 பிரகாரம் உங்களுக்கு சப்போர்ட் பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தாராளமா நியூசிலாந்து யூஎஸ்டி நீங்க பை பண்ணலாம். இன்ட்ராடே பண்றவங்களும் சரி, லாங் டைம் பண்றவங்களும் சரி பை பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய அடுத்த டார்கெட் 0.7057, அடுத்த டார்கெட் 0.7266, அதுக்கு அடுத்த டார்கெட் 0.7522 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி, நியூசிலாந்து யூஎஸ்டி பை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யூஎஸ்டி ஜேபிஒய். யூஎஸ்டி ஜேபிஒய் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் பிரைஸ் க்ளோஸ் ஆயிருச்சு. சப்போர்ட் பிரைஸ் க்ளோஸ் ஆகிட்டு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொன்னோம். ஸோ இருந்தாலும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தோட இருந்து தொடக்க நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ஒன் டே உங்களுக்கு நல்ல ஒரு பையா இருக்கு. பை ஆயிட்டு அதுக்கப்புறம் வாரத்தோடைய 4 நாளும் அதே ரேஞ்சஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஃபியூ பிப்ஸ் உங்களுக்கு வந்து பையாகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி செல் பண்ணியிருந்தாலும் சரி, நியூவா ட்ரேட் பண்ணக்கூடியவங்களும் USDJPY தாராளமா செல் பண்ணுங்க. செல் பண்ணீங்கன்னா இந்த ஒரு 114.24 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நீங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட இனிஷியல் டார்கெட் 111.53, அதுக்கு அடுத்த டார்கெட் 109.96 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் USDJPY செல் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் பை பண்ண வேண்டாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது USD CAD. இதுவும் அதே மாதிரி தான். ஆக்சுவலா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க செல் பண்ணுங்க. நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் சொல்லியிருப்போம் 1.3447, இதான் உங்களுடைய ஸ்டாப் லாஸ். நம்ம சொல்லிட்டு இனிஷியல் டார்கெட் 1.3160, அடுத்த டார்கெட் 1.2839 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஒரு டாலர் பேரிஷ் ட்ரெண்டுங்கிற ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்ல ஆகல. நம்ம ஒரு ஃபண்டமெண்டலா வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தாலும் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இன்னும் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல. ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாகவே ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் மோஸ்ட்லி இன்னைக்கு இந்த அப்கமிங் வீக்ல வரக்கூடிய எஃப்எம்சி ரேட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். USD CADும் அதே மாதிரி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தது போல தாராளமாக செல் பண்ணிட்டு ரீசன்ட் ஹை இந்த ஸ்டாப் லாஸ் கொடுங்க. இனிஷியல் டார்கெட் 1.3160. நாம அடுத்ததா பார்க்க போறது குரூட் ஆயில். நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருக்கோம். ஸோ பை பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பார்த்தா செல் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். இது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ்ல வந்து மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. டவுன் சைட்ல உங்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தா இந்த பிரைஸ், அப் சைட்ல இருந்து பார்த்தா ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தா இது. ஸோ இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனால் கீழே போகும், அது அப் சைட் பிரேக் அவுட்னா அப் ஆகும்னு சொல்லுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குரூட் ஆயில் பொறுத்தவரையிலும் செல் பண்ண வேண்டாம். ஏன்னு சொல்லப்போனா இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சில் இருந்து கூட நீங்க பை பண்ணலாம். பை பண்ணிட்டு ரீசன்ட் லோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தா ஸ்டாப் லாஸ் கொடுங்க. டார்கெட்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் 58 டாலருங்கிறது இனிஷியல் டார்கெட், அடுத்த டார்கெட் 64 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் டிராவல் ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையில உங்களுக்கு பெருசா எதுவுமே மூவ் ஆகல. ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து ஒரு $2 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு பை ஆனது, திரும்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $6 ரேஞ்சஸ்ல இருந்து லோல இருந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் ஒன்றும் பெருசா அது வந்து பார்த்தா இன்னும் வேரியேஷன்ஸ் எதுவுமே ஆகல. நம்ம அடுத்ததா பார்க்க போறது கோல்டு அதே மாதிரிதான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபியூ பிப்ஸ் ஆக்சுவலா டவுன்ல ஒரு நியூட்ரல் ரேஞ்சில் தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமாக ஆல்ரெடி பை பண்ணியிருந்தவங்களும் சரி, நியூவா பை பண்ணக்கூடியவங்களும் சரி தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா 1265 கூடியது இனிஷியல் டார்கெட், அதுக்கு அடுத்த டார்கெட் $1311 கூடிய பிரைஸ் ரேஞ்சை நோக்கி இந்த வாரம் மார்க்கெட் டிராவல் ஆகிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ கோல்டு பொறுத்தவரையிலும் அப்ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. லோ வரும்போது பை பண்ணுங்க. இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்களும் லோ வரும்போது பை பண்ணுங்க. அதாவது பொசிஷனல் பண்றாங்களா தாராளமா பை பண்ணுங்க, அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது சில்வரும் அதே மாதிரிதான். ஆக்சுவலா எண்ட் ஆஃப் தி வீக் உங்களுக்கு ஒரு பை ட்ரெண்ட்லாம் போயிருக்கு. பட் உங்களுக்கு ஃப்ரைடே பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து டோட்டல் அந்த அப்பான மார்க்கெட் அப்படியே கரெக்ஷன்ஸ் ஆகி ஒரு எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு நியூட்ரல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இது இந்த வீக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாராளமா பை பண்ணுங்க.
சில்வர் பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ப்ரைஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் உங்களுக்கு பிரேக் ஆகிட்டு நல்லா உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வீக் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோர்ஸாக அப் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்கு. சில்வர் பொறுத்தவரையிலும் தாராளமாக பை பண்ணுங்க. பை பண்ணீங்கன்னா ரீசன் லோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு இனிஷியல் டார்கெட் அப்படிங்கும் பொழுது $15 அடுத்த டார்கெட் 15.67 கூடிய டாலர் பிரைஸ் ரேஞ்சை நோக்கி உங்களுக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். இந்த வீக்கை பொறுத்தவரையிலும் முடிஞ்ச வரைக்கும் டாலர் எல்லாம் இப்பொழுதைக்கு நீங்க எப்போதுமே பை பண்ண வேண்டாம். டாலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய கரன்சிஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் பை பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் மார்க்கெட். ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் ப்ரீவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீசஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.